எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல். அதில் முதல் பாடம் தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கம். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் வினா தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ஒரு 22 வினாக்கள். எத்தனை வினாக்கள்? 22 வினாக்கள். இருபத்தி 22 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்தாலும் சரி, அனைத்து விதத்துக்கும் இந்த காணொளி பயன்படும். முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான கூற்று ஆப்ஷன் இ. ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன. இரண்டாவது கேள்வி, புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர். புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுனர் பி. மகேஸ்வரி. பி. மகேஸ்வரி. மூன்றாவது கேள்வி, சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. இதில் சரியாக பொருந்திய இணை ஆப்ஷன் இ, அதாவது மட்ட நிலத்தண்டு மியூசா. அடுத்து, மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு. மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு. இதுக்கு சரியான விடை 10 மைக்ரோமீட்டர். 10 மைக்ரோமீட்டர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல். மூடு விதை தாவரங்களில் ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண்வித்து. நுண்வித்து. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பாருங்க. வெளிக்கருவுறுதல் என்பது பாசிகள். மகரந்தத்தாள் வட்டம். இதுக்கு மகரந்த தாள்கள். ஆண் கேமிட்டக தாவரம் மகரந்த துகள். முதல் நிலை புறப்பக்க அடுக்கு மகரந்த பைகள். அப்போ ஆப்ஷன் ஆ, அதாவது 3, 4, 1, 2 என்பதுதான் சரியான ஒன்று. அடுத்து ஏழாவது கேள்வி, மகரந்த பை சுவர், மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, டபீட்டம், மைய அடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல். டபீட்டம், மைய அடுக்கு, எண்டோதீசியம். அடுத்து, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். தவறான இணை. இதில் தவறான இணை சூழ்திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு என்பது தவறான இணை. அடுத்து, உறுதி சொல் காரணம். உறுதி சொல் பாருங்க. தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. காரணம், ஸ்போரோபொலினின்
இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது. அப்போ உறுதி சொல் மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து 10வது கேள்வி. மெல்லிய சூழ்திசு சூழ் பற்றி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான கூற்று புறத்தோல் அடித்தோல் நிலையிலுள்ள வித்துருவாக்க செல். இதுக்கு இரண்டுமே சரி. அதாவது சூழ்களில் ஓரடுக்கு சூழ் திசு காணப்படுகிறது. இது இரண்டுமே ஆ மற்றும் இ இரண்டுமே சரி. அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க. கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எது? கருவுற்ற கருப்பையில் ஒரு மடிய இருமடிய மும்மடிய அமைப்புகளின் சரியான வரிசை எது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், அதாவது சினர்ஜிட், கருமுட்டை, முதல் நிலை கருவூன் உட்கரு. அடுத்து 12வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெருகேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை கருப்பை. அடுத்த கேள்வி. ஹாப்ளோபாப்பஸ் கிராசிலிஸ் தாவரத்தில் சூழ் திசு செல்லில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை 4 ஆகும். இதன் முதல் நிலை கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாது? இதுக்கு 6. அடுத்து ஊடுகடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலக தண்டு பகுதி. ஊடுகடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலக தண்டு பகுதி. அடுத்து 15வது கேள்வி. பாருங்க, விதையில் சூழ்காம்பினால் ஏற்படுத்தும் தழும்பு எது? இது விதை தழும்பு. அடுத்த கேள்வி. எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது? எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர், குன்றிய பூவிதழ், சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர். இதுக்கு காற்று. அடுத்து 17வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் கருத்தில் கொள்க. இதுக்கு அதாவது பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழலகு முன்முதிர்ச்சி அடையும். பிறைமுலா இரு சூலகத்தண்டு நீளமுடையது. அப்போ 2 மற்றும் 4 மட்டும் சரியானவை. 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்து தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது. தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு காணப்படுவது அரிக்கா. அடுத்து முளைவேர் உரை காணப்படும் தாவரம். முளைவேர் உரை காணப்படும் தாவரம் நெல். அடுத்து
விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும். விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும். இதுக்கு சரியான விடை சூள் உறை. சூள் உறை. அடுத்து கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை. இதுக்கு சரியான விடை விதை. கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை. விதை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை 2 செல் நிலை. 2 செல் நிலை. அதனால் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலின இனப்பெருக்கத்திற்கான புக் பேக் ஆன்சரு 22 வினாக்கள். அதில் இந்த 10வது கேள்விக்கு மட்டும் ஆ இ இரண்டுமே சரியாக இருக்குது. அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.